சொல்கிறீங்க. அப்படி அழுவலைன்னா நம்மளோட மனசு வேறு மாதிரி ஆகிடும். சாகணும்னு எண்ணம் வருது, பரவாயில்லையா? அதை விட நான் அழுதுட்டேன்னா நல்லது தானே. சிந்து இன்னைக்கு தான் வந்தீங்க, இன்னைக்கு அழுகுறேனா? எதுவுமே தெரியாமல் ரொம்ப வருத்தமாக இருக்கா. எல்லாமே தெரிஞ்சா என்ன நினைப்பீங்க? சாப்பிடல, சாப்பிடுவோம். வாங்க சூரி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் பெரிய யூடியூபராக இருந்தாலும் என்னை மாலில் பார்த்துட்டு நான் உங்களை கவனிக்கல. என்கிட்ட வந்து நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூடியூபராக இருந்து என்ன சாதிச்சோன்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் இதான் சாதித்தேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது, வருத்தமாக இருக்கும்போது எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்களாக இருக்கீங்கல்ல, அதை நான் சம்பாதிச்சிருக்கேன்ல. அலமேலம்மா செத்துட்டாங்க அப்படின்னு போட்டால் ஒரு 10 பேராவது யோசிப்பீங்கல்ல, அதை தான் நான் சாதிச்சிருக்கேன். எதுக்கு அழுகுறீங்க? கடவுள் நிறைய சோதனை கொடுத்துட்டே இருக்கு சூரியமா, முடியல, அதான் அழறேன். உடம்பு வலிக்குது, மனசு வலிக்குது, எல்லாமே என்ன பண்ணலாம்? அம்மா இப்போ என்ன ஆச்சு? அம்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சூரியமா, கஷ்டமா இருக்கு. பாய். ஓகே, சொல்ல முடிஞ்சதாக இருந்தால் சொல்லலாம், சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கும். என்ன பண்ண முடியும்? சரி, லைவுக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்க, என்கிட்ட பேசுனீங்கல்ல, இந்த சந்தோஷத்தோட வேலைக்கு போவோம். நம்ம நம்புறவங்க நம்ம முதுகுலே குத்திக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா தெரியல. எங்களால் முடிஞ்ச ஆறுதலை சொல்லுவோம். இதுதான் உண்மை. ப்ராப்ளம் சால்வே ஆகாது. அது மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அதையும் தூக்கி போட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பார்க்கலாம். ஆறுதல், அந்த ஆறுதல் தேடி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். வயசு இதுக்கு முக்கியமே கிடையாது. குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஆறுதல்னு ஒன்று தேவைப்படுது தானே. ஒரு நாளைக்கு உட்காந்து அழுதுருங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்லேருந்து கண்ணீரே வரக்கூடாது. அந்த அளவுக்கு மனசை கல்லாக்கி வைக்கணும். வச்சிருந்தம்மா, கல்லாக்கி தான் வச்சிருந்தேன். திரும்பவும் ஏமாந்துட்டேன். பசங்களை பற்றிலாம் எதுவுமே இல்லை சூரியமா. உண்மையாகவே என்னோட குழந்தைங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்ல பசங்க. குமாரே வாங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? நம்ம லைவெல்லாம் மறந்துட்டீங்க, மெசேஜ் மட்டும் போடுறீங்க, அதுவே போதும். குமார் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்கிறீங்க. சூரியமா என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லைவ்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களா? பொதுவாக நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என் லைவில் இருக்க பெண்கள் அப்படின்னு இல்லை, என் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட